சூப்பரான ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லஞ்ச் பார்க்கலாம், சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம். வீட்டில் எதுவுமே இல்லைனா இதை செஞ்சு பாருங்கள். கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மிளகு போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, அந்த பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 7, 8 எடுத்து வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை மிளகா 2 கீரி போடுங்க. அதோட ஒரு தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். 2, 3 தக்காளி போடுங்க. இல்லைனா ரொம்ப புளிக்கும், ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது. ஸோ நான் இங்கே 2 பேருக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு ஒரு தக்காளின்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதோட ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சேர வரணும். இது வந்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3மே போடுங்க. 3மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா எல்லாமே ஒரு சேர கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் செம்ம டேஸ்ட்டாக வரும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சிகப்புத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு கம்மியாக இருந்தால் போதும்ன்ட்டு நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட 2 டீஸ்பூன் வந்து தயிர், கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அதையுமே நல்லா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கொதித்து வந்து கொஞ்சம் கிண்டி விட்டு கொதிக்க விட்டுட்டே இருந்திங்கன்னா ஒரு சேர எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதே அளவில் அதை 2 டம்ளர் ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக கொஞ்சம் கொதிக்க விடணும். இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதித்து வரப்போ நம்ம வந்துட்டு இதில் லைட்டாக வந்து ரைஸையும் போட்டுட்டு ரைஸ் போட்டதுக்கப்புறமும் அது 2 பதமாக வர அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 லெமனை 2 இன்ச் அந்த மாதிரி கொஞ்சமாக புழிஞ்சிட்டு அதை போட்டு நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி. செஞ்சு பாருங்கள்.